Verse 11, for unto you is born this day in the city of David a Savior, which is Christ the Lord. அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். Now note the term, for unto you is born this day. உங்களுக்கு இன்றைக்கு பிறந்திருக்கிறார். In other words, the same day that Christ was born, same day you're celebrating Christmas, that same night, okay, note that, this night, this day means, that means the night, that same night the message is coming to the angels. அதே செய்தியானது அந்த நாளிலேயே, அன்றைக்கு பிறந்திருக்கிற அந்த நாளிலே இந்த செய்தியானது மேய்ப்பர்களுக்கு வந்தது. Look at that, brother. He's born this day. இன்று. That means the moment he is born, the message is going. அப்படியானால் இயேசு கிறிஸ்து பிறந்ததான அந்த வேளையிலேயே செய்தியானது மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டாயிற்று. Whether he is born in the day or night, I don't know, but it looks like it's night time. I'm not sure, because the angel comes in the night. பகலா இரவா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் தேவதூதன் இரவு வேளையிலே அவர் வெளிப்பட்டு இந்த செய்தியை சொன்னதினால் இரவாக தான் இருக்க வேண்டும். Same day. அதே நாளிலே, இன்று. Same day. இன்று. Same day. இன்றைக்கு. Amazing. Immediately the message is coming in a way which nobody can expect. It's totally supernatural. It's manifestation of God's power. இன்றைக்கு என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வல்லமையானது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமையானது வெளிப்பட்டது. See, manifestation of God's power, but what do you think? Angels coming down, don't you think it's manifestation of God's power? The glory of the Lord shining, visible glory of the Lord. Don't you think it's God's omnipotent power and manifestation? It began to manifest the same day that Christmas began. கிறிஸ்மஸ் ஆரம்பமான அந்த வேளையிலேயே தேவனுடைய மகிமையானது, இதெல்லாம் சாதாரணமான காரியம் அல்ல. ஏன்னா அதே நேரத்தில் தேவனுடைய மகிமையானது மேய்ப்பர்களை சுற்றிலும் பிரகாசித்திருக்கிறது. தேவ தூதன் அங்கு வந்திருக்கிறார், செய்தியை சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் சாதாரணமான காரியம் அல்ல. இதெல்லாம் மிகவும் அசாதாரணமான, இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியம் அந்த வேளையிலே, அன்றைக்கு கிறிஸ்து பிறந்த அந்த வேளையிலே நடந்திருக்கிறது. அந்த வேளையில் எது அசாதாரணமான காரியம்? தூதன் வருவது, மனிதர்களிடத்தில் வருவது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. யாருமே தூதனை கொண்டு வர முடியாது. ரெண்டாவது, கர்த்தரிடத்திலிருந்து தூதன், கர்த்தரிடத்திலிருந்து மகிமை. அதனால தான் கர்த்தருடைய மகிமை. எல்லாமே சாதாரணமான காரியம் அல்ல பிரதர். எல்லாமே கர்த்தர் செயல்பட்டார் என்று கிறிஸ்மஸ் தினம் அன்று, அந்த நாளில், சேம் நைட். Don't you think so? Don't you think it's amazing? Now when I say Christmas, I'm talking about the birth of Jesus. I hope you கிறிஸ்மஸ் என்று நான் சொல்லும்போது நான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு புரிகிறதா? And go to verse 12. And this shall be a sign unto you. This shall be a sign unto you. You shall find the babe wrapped in swaddling clothes, lying in a manger. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். That means the time Jesus was born, see, he was born in a manger, okay? There was no room in the inn. He was born in a manger. Same time the angel has come, brother. Don't you think so? This is amazing. He's giving them exactly everything, where the babe will be, how he will be in swaddling clothes, and he will be lying in a manger. You know why he told the manger? Because nobody will look for a birth of a child in a manger. They will look in a house. That's why he's trying to make them understand. Don't look in a house, look in the manger. In the manger this child will be born. குழந்தையை அவர் எப்படி இருக்கிறார், எந்த இடத்தில் அவர் பிறந்திருக்கிறார் அதையும் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். முன்னணியிலே கிடத்திருக்கிறார்கள், பிள்ளையை சுற்றி துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். ஏன்னா யாருமே குழந்தை ஒன்று பிறந்திருக்கிறது என்றால் அதை யாரும் முன்னணியில போய் தேட மாட்டாங்க, எல்லாமே வீட்டில் தான் தேடுவாங்க. ஆனால் ஆகவே தான் அவர்களுக்கு இந்த செய்தியானது அறிவிக்கப்பட்டது. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள், ஏனெனில் எந்த சத்திரத்திலும் அவருக்கு இடம் இல்லை. Actually, manger is a place where they stock food for animals. That's what is the definition of manger. முன்னணை என்று சொல்லும்போது அங்குதான் மிருகங்களுக்கு அல்லாவிட்டால் அந்த மாட்டு தொழுவத்திற்கு வைக்க வேண்டியதான உணவுகள் எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிறதான இடமாகும். So nobody will look there, brother. யார் அந்த இடத்துல போய் ஒரு குழந்தை பிறந்திருப்பார் என்று அங்கு யாருமே தேட மாட்டார்கள். See, so everything is supernatural. They are telling just like a human being. And look at this, the angels can understand the language of the shepherds.
the angels spoke in the language of shepherds. Don't you think that's also supernatural? தேவ தூதர்கள் பேசினதான பாஷையை இந்த மேய்ப்பர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே பேசியிருக்கிறார். அப்படியானால் தேவ தூதர்கள் மேய்ப்பர்கள் பேசுகிற அந்த பாஷையை பேசியிருக்கிறார்கள். இதெல்லாம் உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமாக தோன்றவில்லையா? See, so the beginning of Christmas, the beginning of birth of Christ itself was accompanied by the omnipotent power of God. ஆகவே கிறிஸ்மஸ் என்கிறதான அந்த நாள் தினம் அந்த ஆரம்பமானது இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறதான ஒரு நாளாக தான் ஆரம்பமாயிற்று. Go to verse 13. And suddenly there was with the angel a multitude of the heavenly hosts praising God and saying, Glory to God in the highest, and on earth peace, goodwill towards men. And it came to pass that the angels were gone away from them into heaven. 13வது வசனத்திலே வாசிக்கிறோம், அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷர் பேரில் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். So look at this. After the angel delivered the message, suddenly what happened? A host of angels, they came from heaven and they began to praise God. இந்த தூதன் செய்தியை சொன்னவுடன் நடந்தது என்னவென்றால் பரமசேனையின் திரளான தூதர்கள் அங்கே தோன்றி தேவனை துதித்தார்கள். Amazing, the first worship, supernatural worship in the heavenly worship. You know, it was not in the ground, it was in the heaven, brother. I'm telling you, everything is manifestation of the power of God. Have you heard something like that? All the angels from heaven, they are coming, and I don't know how they worshipped, how the the voice of the angels. I think it must have been amazing. You wouldn't have heard a voice like that. All of them, multitude. This is a choir, brother. Look at that. A heavenly choir from heaven, because the Bible says the angels were gone away from them into heaven. That means they came from heaven. The heavenly choir came from heaven. See why I'm trying to tell you all this. Everything is manifestation of power of God. பரமசேனையின் திரளானது தோன்றியது. அப்படியானால் அநேக தேவ தூதர்கள் தோன்றி இது முதல் ஆராதனை பாருங்கள். இயேசு கிறிஸ்து பிறந்தவுடன் மனுஷர்கள் அல்ல தேவ தூதர்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து வானத்திலே அவர்கள் கொயராக, இது ஒரு அழகான கொயர், அவர்கள் பாடிய பாடல்கள் அவர்களுடைய சத்தமானது எவ்வளவு இனிமையாக இருந்திருக்கும் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் மிகவும் இனிமையாக இருந்திருக்க வேண்டும். அவர்கள் தோன்றி அவர்கள் தேவனை துதித்து புகழ்ந்து ஆர்ப்பரித்தார்கள். ஏனெனில் அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், தேவ தூதர்கள் அப்புறம் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு. Look at the term they using in the worship. Glory to God in the highest, and on earth peace, goodwill towards men. அவர்கள் என்னென்ன வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள்? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் பேரில் பிரியமும் உண்டாவதாக. Amazing worship. அருமையான ஒரு ஆராதனை. They worshiped exactly what should be worshipped. எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டுமோ அந்த முறையிலே தேவனை புகழ்ந்து ஆராதித்தார்கள். Glory to God in the highest, and then on earth peace, and then towards men goodwill. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் பேரில் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். So everything is supernatural manifestation of God's power. எல்லாமே தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்டதான வல்லமையாகவே இருந்தது. And it was given specifically, this privilege was given only to the shepherds in the field. இந்த பாக்கியம் இவைகளையெல்லாம் பார்க்கும்படியாக இவைகளெல்லாம் காணும்படியான இந்த ஸ்லாக்கியம் அல்லது இந்த பாக்கியம் மேய்ப்பர்களுக்கு மாத்திரம் அருளப்பட்டது. So actually Christmas is manifestation of the omnipotent power of God which can do anything. That's what actually Christmas means. கிறிஸ்மஸ் என்றால் அதன் அர்த்தம் என்ன? தேவனுடைய சர்வ வல்லமை, எதையும் செய்ய வல்லமை உடையதான தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. அதுதான் கிறிஸ்மஸின் அர்த்தமாம். Because God deemed it fit that angels, not one angel, first one angel will come, then multitude of angels will come, and the glory of the Lord should come. Everything should come on the same day that Christ was born. ஏன்னா இது தேவனுடைய தீர்மானமாகும். முதலிலே ஒரு தூதன் வந்தார், அதற்கு பிறகு பரமசேனையின் தூதர்கள் வந்தார்கள். அநேகர் வந்து அவர்கள் தேவனை புகழ்ந்து தேவனை துதித்தார்கள். இதெல்லாம் தேவனுடைய தீர்மானமும் திட்டமுமாய் இருந்தது. In other words, Christmas means what should not happen will happen. That's what it means. கிறிஸ்மஸ் என்றால் என்ன தெரியுமா? நடக்கவே முடியாத அசாத்தியமான காரியங்கள் நடக்கிறது. அதுதான் கிறிஸ்மஸ். To those who are chosen. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அது நடக்கும். அல்லேலூயா.
Not to everybody. எல்லாருக்கும் அல்ல. For the shepherds alone, this was ordained. They should have an experience of the manifestation of the power of God, and they alone could experience. That's what is Christmas. To those who, unto who it is given, they will experience the awesome power, omnipotent power of God. தேவன் அவர்களுக்கு அருளி இருந்தார். அவர்கள் மாத்திரம் இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய சர்வ வல்லமையின் கிரியைகளை, காரியங்களை காணும்படியான, காட்சிகளை காணும்படியான ஒரு அனுபவமானது அவர்களுக்கு மட்டும் அருளப்பட்டது. அவர்களுக்கு அருளப்பட்ட காரியங்களை அவர்கள் கண்டார்கள். கிறிஸ்மஸ். இதுதான் கிறிஸ்மஸ்.